இடத்துல வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் உலக அளவில் நிறைய பெரிய பெரிய இங்கே இல்லை எம்பிபிஎஸ் ஆய்வாளர்கள் படித்த எம்பிபிஎஸ் மருத்துவம் படித்த டாக்டர்ஸ் முதற்கொண்டு ஆய்வாளர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் இதுக்காக கடுமையாக வந்து எதிர்த்திருக்காங்க. ஹெச்ஐவி நோபல் பரிசு வாங்கின ராபர்ட் மாக்னிஃபயர் கூட இந்த தடுப்பூசி பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. வைரஸ்க்கு வந்து தடுப்பூசி வந்து பயன்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தடுப்பூசிகளால் வைரஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ வைரஸுங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்காக நீங்கள் தடுப்பூசி கொடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் எந்த விதமான பயனும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராபர்ட் லோன் கூட இதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அதாவது தடுப்பூசியை பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க இதே நோபல் பரிசு வாங்கினவர் தான், ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிச்சவர் தான். அவரே மூட நம்பிக்கையாளர். ஏன்னா தடுப்பூசிக்கு எதிராக பேசினதுனால நிறைய ஆய்வாளர்களையும் டாக்டர்களையும் மூட நம்பிக்கையாளர்னு சொல்லியிருக்காங்க. ராபர்ட் மெலான் கூட இப்படி தான் தடுப்பூசி இந்த கொரோனா தடுப்பூசியை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இந்த தடுப்பூசி அதாவது வைரஸ் அப்படிங்கிறதே தன்னை உருமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்குமா, அதுக்கு ஒரு நிரந்தரமான உருவம் எதுவுமே கிடையாது. உருமாற்றம் செய்கிற வைரஸுக்கு நீங்கள் வந்து எப்படி தடுப்பூசி கண்டுபிடிப்பீங்க? அப்படி வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுனால அந்த வைரஸ்க்கு வந்து எந்த விதமான எந்த எதிர்வினைக்கும் ஏற்படாது, அதை அழிக்கவும் முடியாது, திரும்பவும் அது உருவாகும். திரும்பவும் தடுப்பூசி வைரஸ்க்கு பயன்படாது அப்படின்றத அவரும் சொல்லியிருக்காரு. இது தடுப்பூசிக்கு எதிராக பேசுனதுனால ராபர்ட்டையும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா மூல நம்பிக்கையாளர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டாக்டர் வாஷ் அவரும் அப்படிதான் அந்த கொரோனா தடுப்பூசி காலத்திலேயே அவர் சொல்லிட்டாரு, இந்த கொரோனா தடுப்பூசினால எந்த பயன்பாடும் கிடையாது. இதை வந்து பயன்பாடு நிரூபணம் செய்யப்படவே இல்லை. வெறும் ஆய்வுக்கூடத்திலிருந்து நேரடியாக கண்டுபிடிக்கப்பட்டு வெளிப்பட்ட ஒன்று. ஆய்வுக்கூட பரிசோதனையே நடந்திருக்கே தவிர பயன்பாட்டு நிரூபணம் பண்ணாமல் இது மிகப்பெரிய தொற்று காலத்தை கண்டுபிடிச்சிருக்க இந்த தடுப்பூசி வந்து அதாவது சாதாரண நிலையில தடுப்பூசியே பலவிதமான பாதகங்கள் கொடுக்கும்போது கடுமையான தொற்று ஏற்பட்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த மாதிரியான ஆய்வு அதாவது பயன்பாட்டு நிரூபணம் செய்யப்படாத மனிதர்களுக்கு பரிசோதனை செஞ்சு அதோடைய ரிசல்ட் வராத என்ன சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லாத ஒரு தடுப்பூசியை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வேற செயல்படுத்துறது அப்படிங்கிறது பயங்கரமான மோசமான பாதகங்களை ஆபத்தானது விபரீதமானது அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனாலும் இதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல. எல்லாரையுமே மூட நம்பிக்கையாளர்கள் லிஸ்ட்டில் வந்து சேர்த்து இந்த கொரோனா தடுப்பூசியை கட்டாய தடுப்பூசியாக வந்து திணிச்சாங்க. இது கட்டாய தடுப்பூசி ஆக்கக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் போராடினாங்க. நிறைய சமூக ஆர்வலர்கள் நிறைய அமைப்புகள் எல்லாருமே போராடி இருக்காங்க. ஆனாலும் கூட ஏன் இந்த கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் அமெரிக்கன் இந்தியா அப்படின்ற நிறுவனமுடைய ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க. எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து இறந்ததாக பதிவு செஞ்சுருக்காங்க. எவ்வளவோ பேர் அதாவது அவேக்கன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 13,300 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இது வெறும் வந்து ஊடகங்கள்ல இருந்தும் ஆவணங்கள் மட்டும் சொல்கிறது தான். ஆனால் இன்னும் மறைக்கப்பட்ட எத்தனையோ இறப்புகள் இன்னும் இருக்குது. அது போக குழந்தைகள் நிறைய இறப்புகளும் அதுவும் இருக்குது. அதெல்லாம் இன்னும் பதிவு பண்ணல. ஸோ நமக்கு தெரிஞ்சு பதிவான அரசு தரப்பில் பதிவானது மட்டும் 13,300 பேர்னு சொல்லி அமெரிக்கன் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தடுப்பூசிக்கு எதிராக எத்தனையோ அமைப்புகள் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. இயற்கை வழி ஆர்வலர்கள் அப்படி கூட்டமைப்பு, இயற்கை வழி ஆர்வலர்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி சீர்காழியில் கூட்டமைப்பு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பும் வந்து அதில் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு போராட்டம் 7 இடங்களில் நடத்தினார். 7 இடங்களில் தமிழ்நாட்டில் இந்த தடுப்பூசிக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். இது எவ்வளவோ பேர் தடுப்பூசிக்கு எதிராக போராட்டம் நடத்தி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, எல்லாருடைய குரல் வழியை நெரிச்சுது. அவங்களுடைய பேச விடாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணிச்சு அவங்களுடைய பதிவுகள் யூடியூப் சேனல் ஊடகங்களை வெளிவர விடாமல் தடுப்பு செஞ்சது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடம் இப்போ கிடையாது, எப்போவுமே அதாவது ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக எப்போ எந்த நடவடிக்கை எடுத்தாலும் முதல் எதிர்ப்பாக வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் வருது. அப்போ முதல் ஆதரவாளராக அரசாங்கம் தான் இருக்கும். அரசாங்கம் தான் ஆங்கில மருத்துவத்துக்கு எல்லா நாடுகளையும் இங்கேன்னு கிடையாது, உலக அளவில் இருக்கிற எல்லா நாடுகளுமே எல்லா நாடுகளோட அரசாங்கமும் ஆங்கில மருத்துவத்துக்கு மிக மிக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு தந்துவிட்டு இப்போ எங்கேருந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு கொடுப்பாங்க, எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, எப்படி ஆங்கில மருத்துவம் வெளியே வருவாங்க. அப்போ அரசாங்கம் மக்களை கொல்லணும் தானே ஆதரவு தருது. ஒரு விஷயம், ஒரு மருத்துவம் மக்களுக்கு பயனடையாது, ஒரு மருத்துவத்தால் மக்களுக்கு எந்த விதமான நல்ல நலனும் கிடைக்காது, அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி சட்டங்கள் நிறைய சட்டங்கள் அப்புறம் அந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்லையும் ஷெட்யூல் ஜே கொடுக்குற 51 நோய்கள் பற்றின
பற்றின குறிப்புகள் இது அத்தனையும் இருக்குது. உலக அளவில் இருக்கிற ஆய்வாளர்களும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள், தடுப்பூசி மட்டும் இல்லாமல் ரசாயன மருந்துகள் பற்றின எத்தனையோ ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆங்கில மருத்துவம் பரிந்துரைக்க மருந்துகளுக்கு பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அத்தனையுமே ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக இருக்குது, பதிவு செஞ்சிருக்கு. ஆனாலும் கூட அரசாங்கம் முழு ஆதரவு ஆங்கில மருத்துவத்தை தான் கொடுக்குது. மக்களை யாரை நோக்கி அனுப்புகிறாங்க? ஆங்கில மருத்துவத்தை நோக்கி தான் அனுப்புகிறாங்க. ஆங்கில மருத்துவத்துக்கு தான் நிதி உதவி பண்ணுறாங்க. ஆங்கில மருத்துவத்தை பேர் சொல்லி வர்ற உலக அளவில் ட்ரஸ்ட் கம்பெனிக்கு முதல் இடம் கொடுக்குறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இதுவே ஒரு சித்த மருத்துவமோ இல்லை ஒரு மரபு வழி மருத்துவர்களோ முனைஞ்சு வந்து நாங்கள் குணப்படுத்துகிறோம். கொரோனா காலங்களில் எத்தனை மரபு வழி மருத்துவர்கள் முன்வந்து அங்கே குணப்படுத்துகிறோம்? யார்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க? யார் ஆங்கில மருத்துவத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட அந்த மாதிரியான மரபொழி மருத்துவர்களுக்கு தான் கொடுத்தீங்க. எந்த ஒரு மரபொழி மருத்துவமோ ஆய்வுக்கூட ரிப்போர்ட்டை வச்சு சிகிச்சை செய்கிறாங்கன்னா அது முதல்ல அது ஒரு மரபொழி மருத்துவமே கிடையாது. எல்லா மரபொழி மருத்துவத்தோட அடிப்படையே நோயறிதல் முறை. அந்த நோயறிதல் முறைன்றது ஒவ்வொரு மரபொழி மருத்துவத்துக்கும் வெவ்வேறானது. அடிப்படை நாடி பரிசோதனை, அது சித்த மருத்துவம், அக்குபஞ்சர், ஆயுர்வேத மாதிரியான மரபொழி மருத்துவங்களுக்கு நாடி பரிசோதனை. ஆனால் ஹோமியோபதிக்கு அவங்க வந்து கேட்டறிதல் முறை. ஸோ இப்படி ஒவ்வொரு தொல் மருத்துவங்களுக்கும் ஒவ்வொரு பரிசோதனை முறைகள் இருக்குது. அந்த பரிசோதனை நோயறிதல் முறையை வச்சு தான் அவங்க சிகிச்சை கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சரியாக செய்ய முடியும். உதாரணமாக இப்போ வந்து சித்த மருத்துவம் இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா, சித்த மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாதம் பித்தம் கமம் தான் நோயறிதல் பரிசோதனை முறையாக இருக்கும் இல்லையா? நாடியை பார்த்து அதை பேஸ் பண்ணி தானே கொடுப்பாங்க. இப்போ அவங்க அதை பார்க்கும்பொழுது வாதம் பித்தம் கமம் அது, அப்புறம் வந்து இடைநாடி திசை நாடி, இந்த நாடிகளை வச்சு பார்க்குறவங்க கிட்ட லேப் ரிப்போர்ட்டுடைய எந்த ரிசல்ட் வந்து அவங்களால அதை பேஸ் பண்ணி அவங்களால மருந்து கொடுக்க முடியும். வாதத்துக்கும் லேபில் இருக்கிற இப்போ ஒரு பேஷண்ட் வந்து வாதம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு அந்த மருந்தை, அதுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை எந்த அடிப்படையில் ஆய்வுக்கூட மருத்துவ பரிசோதனைகளுடைய ரிசல்ட்டை வச்சு கொடுக்க முடியும்? நிச்சயமாக கொடுக்க முடியும். கேட்டறிதல் முறையில் தான் ஹோமியோபதி இருக்க முடியும். ஆய்வுக்கூட பரிசோதனையை எதிர்த்தவர் தான் ஹானிமன். அவரை முழுக்க ஆய்வுக்கூடங்கள் ஆங்கில மருத்துவத்துடைய அடிப்படையே தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுலேருந்து வெளியே வந்து அவரும் ஒரு ஆங்கில மருத்துவர் தான் இருந்தார். அதுலேருந்து வெளியே வந்து ஹோமியோபதியை கண்டுபிடிச்சார். ஸோ ஒவ்வொரு மரபொழி மருத்துவங்களுமே தங்களுக்கான ஒரு நோயறிதல் முறையில் தான் மருத்துவம் பார்த்துட்ருக்கு. அப்படின்னும் போது ஆங்கில மருத்துவத்தை திணிச்சு அந்தந்த மரபொழி மருத்துவங்களை கெடுக்கிறதே அரசாங்கம் தான். ஸோ அரசாங்கத்துடைய மிக பெரிய கையாடல் தான் மரபொழி மருத்துவங்கள் அழிஞ்சிட்ருக்குன்னு சொல்லுவேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, அரசாங்கம் இது ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்தே அவங்க விதைச்சிட்டு போனது தான். அவங்க விதைச்சிட்டு போனது இன்ன வரைக்கும் அரசாங்கங்கள் மரபொழி மருத்துவங்களை கொண்டுகிட்டு இருக்கு.